சார் +2 ரிசல்ட்ஸ் வெளிவந்தாச்சு. எல்லாருக்கும் என்ன குழப்பம்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு, என்ன காலேஜ் கிடைக்கும், முன்னணி கல்லூரி கிடைக்குமா, அண்ணா பல்கலை கிடைக்குமா, இந்த படிப்பு கிடைக்குமா, அந்த படிப்பு கிடைக்குமான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், இதை எப்படி பயன்படுத்தணும், என்ன செய்யணும் சார்? இப்போ என்னை பொறுத்தவரை தற்பொழுது நீங்கள் வந்து நேற்று வரையும் நீங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி கட் ஆஃப் மார்க் வந்த பிற்பாடு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மதிப்பெண் அதிகமாக வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது 3 சப்ஜெக்டும் வந்து அதிகமாக வந்திருக்காங்க, அதிகமாக வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து பயாலஜி, அந்த பாட்டனி, ஜுவாலஜி அதுவும் வந்து சென்டம் அதிகமாக இருக்குது. அப்போ சென்டம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு சில பேர் 1, 5, 0.5 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து யூகத்தில் நம்ம சொல்கிறது தான் நம்ம. ஏன்னா இது வந்து ஒரு ஜோசிய மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது லாஸ்ட் இயர் நீங்கள் வந்து 195ன்னு ஒன்று இருந்தாக்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து 195.5 இல்லை 196 அப்படி தான் வரும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 200 சென்டம் மட்டும் தான் நமக்கு தெரியும், 200 மார்க்ஸ் அப்படி தான் தெரியும், நமக்கு சென்டம் மார்க்ஸ் மட்டும் தான் தெரியும். வேற 199 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, 198 யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, 195 யார் எடுத்தான்னு தெரியாது, அவங்க எந்த கம்யூனிட்டி எந்த கேட்டகரின்னு தெரியவே தெரியாது. ஆகையால் இது எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் வந்து நான் வந்து உட்கார்ந்தோடனே நான் இதெல்லாம் சொன்னாக்க ரொம்ப பெரிய அறிவுஜீவி மாதிரி நம்ம சொல்கிறோம், நம்ம நினைக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான உண்மையான கருத்துக்களை தான், உண்மையான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்க வந்திருக்கோம். நம்ம யதார்த்தமாக இருக்கணும். ஆமாம், இது இல்லாமல் உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி போர்டு சிலபஸ் எக்ஸாம் வருது, சிபிஎஸ்சியோட எக்ஸாம் ரிசல்ட் நமக்கு எப்படின்னு தெரியாது. இன்கேஸ் இதை விட அதிகமான சென்டம் அங்கே இருந்துச்சுனாக்க நமக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சென்டம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஆகையால் பல ஃபேக்டர்ஸ் இதில் எதுவும் இருக்குமே ஒழிஞ்சு சிங்கிள் ஃபேக்டர் வச்சு நம்ம எதுவுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. எல்லாம் எப்போ வரும்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர், கம்யூனிட்டி வைஸ் ரேண்டம் நம்பர் வரும்பொழுது தான் ஒரு 90% நம்மளால் வந்து தீர்மானிக்க முடியும். கம்யூனிட்டி வைஸ் ரேண்டம் வரும்பொழுது டோட்டில் வந்து ரேண்டம் நம்பர் கொடுக்கும்பொழுது தான் நமக்கு வந்து நம்ம 90% நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த ப்ரோக்ராம் கிடைக்கும் அப்படி தீர்மானிக்க முடியும். ஆகையால் தற்பொழுது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, முதல்ல வந்து டோட் கவுன்சிலிங் ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதல்ல நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். நீங்கள் மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்குங்க, டிசிஏ வாங்குங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குங்க, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வாங்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வேணுமோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து வாங்கி வச்சுங்க. இப்போ வாங்கி வச்சுட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண பிற்பாடு உங்கள் கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வருதா, செகண்ட் ஸ்லாட்டில் வருதா, தேர்ட் ஸ்லாட்டில் வருதா, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வரும்போது உங்களுக்கு என்ன சாய்ஸுங்கிறது நம்ம சொல்லலாம். செகண்ட் ஸ்லாட் வரும்போது நீங்கள் என்ன எடுக்கணும்னு சொல்லலாம். நம்ம அல்லங்க ஸ்லாட் வைஸ் உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தளவு வந்து பொறியியல் துறையை பொறுத்தளவில் அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பொறியியல் துறை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து 1,50,000 பேர் நமக்கு சீட்டே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஆனால் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது, எல்லாருமே ஐடி கேட்டால் எல்லாருக்கும் ஐடி கிடைக்காது, எல்லாருக்குமே ஏஐ கேட்டால் எல்லாருக்கும் ஏஐ கிடைக்காது. அதில் தான் உங்களுடைய மார்க்ஸ், உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸும் உங்களுடைய கம்யூனிட்டி கோட்டாமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவது. அதுதான் முக்கியமான விஷயம். அதுதானே ஒழிஞ்சு இதற்காக நீங்கள் எதுவுமே பதட்டப்பட வேணாம். இதுவரை நீங்கள் படிச்சிருக்கீங்க, நல்லா கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு என்ஜாய். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் செலிப்ரேஷன் பண்ண வேண்டியது, ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க வேண்டியது. வாட் எவர் த மார்க்ஸ் விச் ஆர் தேர், நீங்கள் என்ன மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலும் சரிதான். அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, லீவ் இட்டு. கடவுள் அதுக்கு மேலே இருக்கிறாரு, நீங்கள் எல்லாமே செய்ய முடியும். உங்களால் நிச்சயமாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, ரிலாக்ஸ். சரியான வழிகாட்டல். ஏன்னா நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பாங்க. குழப்பம் அடையாதீங்க. வந்தாச்சு மார்க்கு, இனி என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். இனி என்ன கல்லூரிகள் எந்தெந்த படிப்பில் எடுக்கலாம் அதை பற்றி யோசிச்சே தயாராக இருங்க. தற்போது நேயர்கள் இணைந்திருப்பது அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். சேலத்திலிருந்து காவ்யா முதல் அழைப்பாளராக வந்திருக்கிறார். வணக்கம் காவ்யா. சேலம் காவ்யா, உங்கள் கேள்வி என்ன? நான் வந்து 2022ஆம் ஆண்டு நீட் 12வது முடிச்சிருக்கேன். 3 வருஷம் நீட் டிராப் எடுத்துட்டு இப்ப மார்க் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். சரி, இப்போ எந்த இன்ஜினியரிங் எடுத்தா நமக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி நம்ம எடுக்கிற படிப்புக்கு ஆன வேலை வாய்ப்பு வந்து பிற்காலத்துல ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும். அதுக்கு எந்த மாதிரி படிப்பு எடுக்கலாம்? சரி கவ்யா, நீங்க பயோமேக்ஸ் எடுத்தீங்களா, என்ன எடுத்திருக்கீங்க? பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன். பயோமேக்ஸ், சரிம்மா. உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கிறேம்மா. பயோமேக்ஸ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க, செட் ஆகல. உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்னம்மா? இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 174 சார்.
174. சரிம்மா, சரி. உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்குமா? உங்களுடைய சொல்லுங்க. கம்யூனிட்டி எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா உங்களுடைய கோட்டா ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ஸு. அப்படிங்கும்போது 174 அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த 179 வரையும் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வரும். 179 லாஸ்ட் இயர் வந்து 179 வச்சுருந்தாங்க. இவங்க செகண்ட் கவுன்சிலிங் தான், செகண்ட் ஃபேஸ் தான் வருவாங்க அவங்க. இப்போ செகண்ட் ஃபேஸ் வரும்பொழுது இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஒரு ஐடியோ கிடைக்கிறது, நல்ல காலேஜ் கிடைக்கிறது ஒரு கஷ்டமான விஷயங்கள், வாய்ப்பு குறைவு. ஆமாம். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்குது, அதாவது எந்த துறையை எடுத்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டுமா, அந்த துறைக்கான திறன்களை நம்ம வளர்த்துருக்கோமான்னு பார்க்கணும், அதற்கான நாலேஜ் அறிவும் ஆற்றலும் இருக்கா நம்ம பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்களே வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ் ஏ விமன் ஸ்டூடெண்ட்டு, கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, ஆட்டோ ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ஸு, பெட்ரோலியம் ஆஃப் ஸ்டோரிங் நீங்கள் போகிறதுக்கான கொஞ்சம் மைன்ஸ் நீங்கள் போகிற முடியலானோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை சார், நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் எடுத்துகிட்டு ஒரு நல்ல கல்லூரி, இந்த கட் ஆஃப் மார்க் நல்ல கல்லூரியை நான் எடுத்துக்கிட்டு நான் வந்து ஐ வாண்ட் டு கோ ஒன்லி ஆன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் நான் போனால் நீங்கள் C++, ஜாவா, பைத்தான், ஆர் இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எதை நோக்கி போறீங்கிறது தான் முக்கியமான விஷயங்கள். இல்லை சார், நான் வந்து மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஒரு கேட் நல்லா போகணும், கேட் போயிட்டு நல்லா ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி உள்ள போகணுன்னாக்க பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸில் நீங்கள் போகலாம், பப்ளிக் செக்டர் கம்பெனி நீங்கள் உள்ள போகலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு துணை கேள்வியாக கேட்குறேன், அவங்க ஐடி தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றது சிறந்ததா இல்லை கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மேனேஜ்மெண்ட் சீட்டு இருந்தாலும் நல்ல கல்லூரி நீங்கள் எடுத்துங்க. இல்லை உங்களுக்கு திறமை இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடன்ட் நம்பிக்கை இருக்குது, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த கல்லூரியில் படித்தாலும் என்னால் முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து இது எல்லாம் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி 3 இயர்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லாத, லீவ் இட், அதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயங்கள். கம்ப்யூட்டர் துறையோ இல்லை ஐடியோ இல்லை வேறு அந்த துறை சார்ந்து போனாக்க அதுக்கான நாலேஜஸ் நீங்கள் வளர்த்துங்க. இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னாக்கா அதுக்கு தேவையான நாலேஜ் வளர்த்துங்க, எலக்ட்ரானிக்ஸுக்கு அதுக்கு தேவையான நாலேஜ் வளர்த்துங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளமாக உங்களுக்கு. ஏன்னா எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை உண்டு. எந்த இன்ஜினியரிங் எடுத்தாலும், நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சாஃப்ட்வேரில் வேலை உண்டு, ரப்பர் டெக்னாலஜி படித்தாலும் சாஃப்ட்வேரில் வேலை உண்டு, சிவில் இன்ஜினியரிங் படித்தாலும் சாஃப்ட்வேரில் வேலை உண்டு. ஒவ்வொரு துறை சார்ந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதற்கு மேலே நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க நீங்களே முடிவு பண்ணீங்க, பார்த்துக்கலாம். நிச்சயமாக காவ்யா, உங்கள் கேள்விக்கான பதில் மூலமா பல மாணவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வச்சிட்டார் பேராசிரியர் மாறன்.